Hi students, in the previous videos we learnt about the central nervous system, that is the brain and the spinal cord. In this video we are going to learn about peripheral nervous system and the autonomic nervous system. Coming to the peripheral nervous system. The peripheral nervous system comprises the cranial nerves and the spinal nerves. The nerves arising from the brain. ஸோ பிரெயின்லேருந்து அரைஸ் ஆகிற நர்வ்ஸ் வந்து cranial nerves. The nerves that arise from the spinal cord. Spinal cordலேருந்து அரைஸ் ஆகிற நர்வ்ஸ் வந்து spinal nerves. ஸோ நம்ம spinal cord, brain ரெண்டுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ பிரெயின்லேருந்து அரைஸ் ஆகிற நர்வ்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், cranial nerves. ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகிற நர்வ்ஸ் என்னன்னு சொல்லுவோம், spinal nerves. Coming to the cranial nerves. So in human beings there are 12 pairs of cranial nerves, that is 24 cranial nerves இருக்கும். So some of the cranial nerves they are sensory and some they are motor. Example for the sensory cranial nerve is the optic nerve which innervates the eye, and also we have the auditory nerve that innervates the ear. So இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற nerves. So optic nerves, olfactory nerves, auditory nerves, they all come under the cranial nerves that are connected to the brain. So some of the motor nerves which helps to rotate the eyeball. So eyeball வந்து rotate பண்ணுறதுக்கு, மூமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதெல்லாம் வந்து it also innervates the eye muscles of the iris and also the tear gland. நமக்கு tear glands வந்து tear secrete பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஐ மசில்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மோட்டார் நர்வ்ஸும் இருக்குது. ஸோ தே ஆர் ஆல்சோ cranial nerves. ஸோ சம் ஆஃப் த cranial nerves are sensory and some are motor. So now you are understood. So சில cranial nerves என்னவா இருக்கும், சென்சரியாக இருக்கும், தட் வில் பி கனெக்டட் டு த சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து நம்ம பிரெயினுக்கு கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ சிலது வந்து பார்த்திங்கன்னா மோட்டாராக இருக்கும், விச் ஹெல்ப் இன் த மூமெண்ட். ஸோ அப்போ ஐபாலோட மூமெண்ட்டுக்கு, ரொட்டேஷன் ஆஃப் த ஐபாலுக்கு. நெக்ஸ்ட் ஐ மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஐ மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணால் நம்மளால் ஒரு லாங் ஆப்ஜெக்ட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி டியர் கிளான்ஸ், இது எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்ளது. இது வந்து motor nerves. So some of the cranial nerves are motor and some of the cranial nerves they are sensory. Coming to the spinal nerves. So there are 31 pairs of spinal nerves. So how many pairs of spinal nerves are there? There are 31 pairs of spinal nerves. So each spinal nerve, so ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா ஒரு டார்சல் சென்சரி ரூட் இருக்கும், அதே மாதிரி ஒரு வென்ட்ரல் மோட்டார் ரூட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பைனல் நர்வ் பார்த்திங்கன்னா டார்சல் சென்சரி ரூட் இருக்கும், அதே மாதிரி வென்ட்ரல் மோட்டார் ரூட் இருக்கும். தே ஆர் போத் சென்சரி அண்ட் மோட்டார். The direction of the impulses on the dorsal spinal root is towards the spinal cord. So இது வந்து என்ன பண்ணோம், இந்த டார்சல் ஸ்பைனல் ரூட் வந்து என்ன பண்ணும், நேராக வந்து ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட் வந்து என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்டிலிருந்து மெசேஜஸை வெளியே கொண்டு போகும் டு த எஃபெக்டார் ஆர்கன். ஸோ வந்து என்னது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அஃபரண்ட் ரூட்டுன்னுவாங்க. அஃபரண்ட் ரூட் வந்து என்ன பண்ணும், கொண்டு போகும், ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போகும். அதாவது டார்சல் ஸ்பைனல் ரூட், இதை வந்து அஃபரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணும், இது வந்து நேராக ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போகும். டார்சல் ஸ்பைனல் ரூட் வந்து என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்டுக்கு மெசேஜஸை கொண்டு போகும், இம்பல்சஸை கொண்டு போகும். அதே மாதிரி இந்த வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட் வந்து என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்டில் இருந்து வெளியே கொண்டு வரும், அவே ஃப்ரம் த ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் இருந்து எந்த எஃபெக்டார் ஆர்கனுக்கோ அதுக்கு கொண்டு போகும். இப்போது ஸ்பைனல் நர்வ்ஸ் பார்த்திங்கன்னா தேர் ஆர் 31 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்கும், ஒவ்வொரு ஸ்பைனல் ரூட்டுக்கும் ஒரு டார்சல் சென்சரி ரூட் இருக்குது, ஒரு வென்ட்ரல் மோட்டார் ரூட் இருக்குது. ஸோ இந்த இம்பல்சஸ் வந்து டார்சல் ஸ்பைனல் ரூட் வந்து என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்டுக்கு இம்பல்சஸை கொண்டு போகும். அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட் வந்து என்ன பண்ணும், ஸ்பைனல் கார்டில் இருந்து இன்ஃபர்மேஷனை எஃபெக்டார் ஆர்கனுக்கு கொண்டு வரும். Autonomic nervous system. Autonomic nervous system, that is the ANS, is also called as the visceral nervous system.
Why we call it as the visceral nervous system? Because it regulates the function of the internal visceral organs of our body through its two antagonistic components, that is the sympathetic and the parasympathetic systems. ஸோ இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா விசரல் நர்வஸ் சிஸ்டம். ஏன் விசரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது என்ன பண்ணுது, நம்மளுடைய இன்டர்னல் விசரல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ்னால் என்னது, ஆர்கன்ஸ் தட் ஆர் பிளேஸ்ட் இன் த சீலோமிக் கேவிட்டி. நம்மளுடைய பாடியில் சீலோம் கேவிட்டி இருக்கும், பாடி கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு ஆப்போசிட் காம்பனன்ட்ஸ், அந்த ரெண்டு ஆப்போசிட் காம்பனன்ட்ஸ் என்னது, சிம்பத்தட்டிக் அண்ட் த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்ஸ். அந்த ரெண்டு சிஸ்டம் மூலமாக நம்மளுடைய விசரல் ஆர்கன்ஸை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது. So they enable the body to perform the rapid and specific visceral activities in order to maintain the steady state. So நம்ம பாடி வந்து ஒரு steady stateல வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக அதோடைய இன்டர்னல் விசரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனும் அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அப்படி பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பாடி வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த விசரல் ஆர்கன்ஸ். ஸோ நம்மள விசரல் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா எதெல்லாம், நம்மளுடைய ஹார்ட்டு, லங்ஸு, ஸ்டொமக்கு, லிவர், இதெல்லாம் வந்து என்னது விசரல் ஆர்கன்ஸ். ஸோ இந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்லாம் என்னதுன்னா இன்வாலண்ட்ரி. இன்வாலண்ட்ரின்னா தட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்ட் ரொம்ப ஸ்லோவாக பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் பண்ண முடியாது. ரெஸ்பிரேஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வில் இல்லாமல், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் தன்னால் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து இன்வாலண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விசரல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் இன்வாலண்ட்ரி. இட் கண்ட்ரோல்ஸ் த sympathetic and the parasympathetic systems. என்ன பண்ணுது, ரெண்டும் ஆப்போசிட்டாக செயல்பட்டு நம்மளுடைய விசரல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. In this picture they have given the antagonistic functions of the parasympathetic and the sympathetic systems. ஸோ ஆன்டகனிஸ்டிக்னா என்னது, ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி சிம்பத்தட்டிக் சிஸ்டம் தே ஹெல்ப் இன் த டைலேஷன் ஆஃப் த பீப்புள். நம்மளுடைய கண் வந்து சிமிட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தட் இஸ் கண்ட்ரோல்டு பை த தலாமஸ்லேருந்து வர்றது வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஐயை வந்து கான்ட்ராக்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் என்ன பண்ணுன்னா தே ஸ்டிமுலேட் த ஃப்ளோ ஆஃப் சலைவா. நம்மளுடைய சலைவரி கிளான்ஸ்லேருந்து வந்து என்ன பண்ணும், சலைவா வந்து செக்ரீட் பண்ணி ஃப்ளோ பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஒரு டைஜஷன் அப்போ நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் சலைவா ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இட் இன்ஹிபிட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் சலைவா. ஸோ இது வந்து என்ன பண்ணும், அதிகமாக சலைவா செக்ரேட் ஆகாமல் இது வந்து அதோட சலைவா செக்ரேஷனை வந்து இது ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்ஸ் தே ஹெல்ப் இன் த தே ஸ்லோ த ஹார்ட் பீட். ஸோ ஹார்ட் பீட் வந்து அதிகமாக பீட் பண்ணாமல் ஹார்ட் பீட்டோட இதை வந்து ஸ்லோ பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ப்ராங்கை, நம்மளுடைய ப்ராங்கையோட கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா தி ஸ்டிமுலேட்ஸ் த பெரிஸ்டால்சிஸ் அண்ட் த செக்ரீஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்ன பண்ணணும், நேராக வந்து நம்ம தலைகீழ இருந்தாலும் ஃப்ரம் த மவுத் டு த ஈசோஃபேகஸ் டு த ஸ்டொமக், அதுதான் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படியே வரும். அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டை வந்து இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவர், அது வந்து லிவரில் வந்து இது வந்து என்ன பண்ணும், இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் த பைலோட செக்ரீஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூரினரி பிளாடர் வந்து ஃபில் ஆகிடுச்சு, அப்போ நம்ம வந்து யூரின் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த யூரினரி பிளாடரோட கான்ட்ராக்ஷனுக்கு வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தே இன்ஹிபிட் த ஃப்ளோ ஆஃப் சலைவா. அதே மாதிரி ஹார்ட்டோட
பீட்டை வந்து ஆசிலரேட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும் போது படபடப்பாக வந்து அதிகமான அளவு ஹார்ட் பீட் பண்ணும். அதை மாதிரி அந்த ஹார்ட் பீட்டை வந்து ஆசிலரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது வந்து என்ன பண்ணணும், ப்ராங்கையை வந்து டைலேட் பண்ணும், அதாவது விரியறதுக்கு வைக்கும். கான்ட்ராக்ட் வந்து சுருங்குறது, இது வந்து என்ன பண்ணணும், டைலேட் பண்ணி விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பெரிஸ்டால்டிக் ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் ஜூஸஸோட செக்ரீஷனையும் வந்து இன்ஹிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணணும்னா சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து நம்மளுடைய பைல் வந்து கிளைகோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணணும்னா சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் தே ஹெல்ப் த அட்ரினலின் அண்ட் த நார் அட்ரினலின் டு செக்ரீட் தேர் அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பிளாடர் கான்ட்ராக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்க்குறப்ப சைட் பை சைட் பார்க்குறப்ப போத் தே ஒர்க் ஆப்போசிட். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணிச்சுன்னா வந்து இது என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது. அந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணி நம்மளுடைய பாடியை வந்து நம்மளுடைய பாடியில் உள்ள விசரல் ஆர்கன்ஸ் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஒர்க், அதுலேருந்து நர்வ்ஸ் வரும், வேகஸ் நர்வ்ஸ் வரும். அந்த வேகஸ் நர்வ்ஸ் ஆர் அதர் நர்வ்ஸ் அந்த நர்வ்ஸ் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா தில் பி ஹேவிங் த கேங்க்லியான். ஸோ வந்து நர்வ்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கேங்க்லியான் ஃபார்ம் பண்ணும். அந்த கேங்க்லியான்லேருந்து நர்வ்ஸ் போய் வந்து அதோடைய ஃபங்க்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ ஐ திங்க் நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த parasympathetic and the sympathetic system. The sympathetic and the parasympathetic nervous system, they form the autonomic nervous system. I think all would have understood the peripheral nervous system and the autonomic nervous system. So with this nervous system lesson is finished. Fill in the blanks. Bipolar neurons are found in the retina of the eye. Site for processing the vision, hearing, memory, speech, intelligence and thought is brain. So எங்கே வந்து நம்மளுடைய விஷன், ஹியரிங் எல்லாமே இருக்கும் நம்மளுடைய பிரெயின். ஸோ த இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் இஸ் ஃபார்ம்டு பை த ரிசப்டார். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு சென்சரி ஆர்கன் வந்து அதை ரிசீவ் பண்ணும், அது வந்து ரிசப்டார். ஃப்ரம் த ரிசப்டார் the reflex is carried to the spinal cord and from the spinal cord to the effector organ, that is the muscle. So this is the reflex arc of a reflex action. So dendrites transmit the impulse towards the cell body. Dendrites வந்து எப்போதுமே என்ன பண்ணும், செல் பாடி நோக்கி இம்பல்சஸை கேரி பண்ணிட்டு போகும். அதே மாதிரி ஆக்சான் வந்து என்ன பண்ணும், transmit the impulse away from the cell body. செல் பாடியிலிருந்து இன்னொரு டென்ட்ரானுக்கு வந்து அது இம்பல்சஸை கேரி பண்ணிட்டு போகும். The outermost of the 3 cranial meninges is the dura mater. நம்ம படிச்சிருக்கோம். So there are 12 pairs of cranial nerves and 31 pairs of spinal nerves. So எத்தனை pairs of cranial nerves are there? 12 pairs. அதே மாதிரி 31 pairs of spinal nerves are there. The neurons which carries the impulses from the central nervous system to the muscle fiber. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஸ்பைனல் கார்டோ இல்லை வந்து பிரெயினில் இருந்தோ மசில் ஃபைபருக்கு இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு போகிறது என்னது, எஃபரண்ட் நியூரான். Which nervous band connects the two cerebral hemispheres of the brain? So brainல வந்து right hemisphere, left hemisphere, ரெண்டு hemispheres இருக்குது. அந்த ரெண்டு hemispheresயும் கனெக்ட் பண்ணுற nervous band எதுனா corpus callosum. Nodes of Ranvier. So nodes of Ranvier, they are found in the axon. So axonsல அங்கங்கே வந்து பிரேக் இருக்கும், அதுதான் வந்து என்னது nodes of Ranvier டயக்ராமில் படிச்சிருக்கீங்க. Vomiting center எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, in the medulla oblongata. So nerve cells, they do not possess sarcolemma. So nerve cellsல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் என்ன இருக்காது, sarcolemma இருக்காது. sarcolemma எங்கே இருக்குன்னா muscle fibers அதில் இருக்கும் sarcolemma. A person who met with an accident lost control of body temperature, water balance and hunger. Which of the following part of the brain is supposed to be damaged? ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து ஆக்சிடென்ட் மேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர், வாட்டர் பேலன்ஸ், அவங்களோட ஹங்கர், இது எல்லாமே வந்து
out of control இருக்கு அப்படின்னா which part is affected? The hypothalamus. So which is the longest cell in our body? Neuron or the nerve cell? Impulses travel rapidly in the myelinated neurons. Already we have studied. So myelin sheath ensures the rapid transmission of nerve impulses. அப்போ myelinated nervesல வந்து impulses வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேரி பண்ணிட்டு போகும். Next, gyri and sulci, they increase the surface area of the cerebrum. So நம்ம cerebrumோட surface area increase பண்றது என்னது? Gyri and the sulci. The change in the environment that causes the animal to react is called as stimulus. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் உள்ள சேஞ்சஸ் ஒரு அனிமலை ரியாக்ட் பண்ண வைக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா அதை ஸ்டிமுலஸ். Dendrites, they carry the impulses towards the cell body. So dendrites வந்து என்ன பண்ணும்? செல் பாடிக்கு impulses கொண்டு போகும். The two antagonistic component of the autonomic nervous system, just now we studied. ரெண்டு opposite work பண்ற components in the autonomic nervous system ANSல எதுனா sympathetic and the parasympathetic systems. So next, a neuron contains all cell organelles except centrioles. ஸோ நியூரானில் வந்து எல்லா செல் ஆர்கனல்ஸும் இருக்கும். என்ன இருக்காது? சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. நம்ம படிச்சிருக்கோம். அதில் செல் டிவிஷன், செல் நியூரான்ஸ் வந்து என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. அதனால் என்ன அதில் அது வந்து சென்ட்ரியோல்ஸ் வந்து இல்லை. Cerebrospinal fluid, they maintain the constant pressure inside the cranium. The part of the brain which acts as the relay center. So relay center என்னது நம்ம brainல? thalamus. Next, match Nissls granules எங்க பார்க்குறோம்? நம்ம சைட்டானில் இருக்குது. hypothalamus, it is one of the part of the forebrain. cerebellum, it is one of the part of the hindbrain. Schwann cells எங்கே இருக்கும்? நம்மளுடைய ஆக்சானில். Differentiate between voluntary and involuntary actions. Voluntary actions or actions performed with our will and consciousness. They are controlled by the cerebellum. Involuntary actions performed without our will and consciousness. They are controlled by the spinal cord. Differentiate between modulated and non-modulated nerve fiber. Already we have learned. In modulated nerve fiber, the axon will be covered with myelin sheath. It is also called as the myelinated nerve fiber. As they have the myelin sheath, it will appear white. It forms the white matter of the brain and the spinal cord. Non-modulated nerve fiber, the axon is not covered by myelin sheath. It is also called as non-myelinated nerve fiber. It will appear gray. It forms the gray matter of the brain and spinal cord. Today's homework is read the two differentiate between and write home test, and also read the fill-ups and be prepared with the entire lesson. So the entire lesson nervous system வந்து complete பண்ணியாச்சு. இதில் வந்து fill-ups, short answer, long answers எல்லாமே கொடுத்தாச்சு உங்களுக்கு. நீங்கள் உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி இந்த கம்ப்ளீட் லெசனில் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். Next Friday, that is on 24th, you have the test in the entire lesson. Entire lesson-லையும் test இருக்கு. Be prepared. Stay home, stay safe children. Thank you.